அரசு தரப்பில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி ஆள்மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியதாக புதுச்சேரி முன்னாள் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் மீது தொடரப்பட்ட வழக்கை திண்டிவனம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. புதுச்சேரி முன்னாள் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் கடந்த 2011ஆம் ஆண்டு ஆள்மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனிடையே ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக தொடரப்பட்ட வழக்கு பின்னர் போலி ஆவணம் தயாரித்து அதை பயன்படுத்தியதாக மாற்றப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த திண்டிவனம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கல்யாண சுந்தரம் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த ஆசிரியர் ஆனந்தன், அலுவலக உதவியாளர் ரஜினிகாந்த் ஆகியோருக்கு தலா 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் கல்யாண சுந்தரம் மேல்முறையீடு செய்தார். ஆனால் இந்த வழக்கு திண்டிவனம் 2வது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. மேல்முறையீடு வழக்கு புதன்கிழமை அன்று நீதிபதி சண்முகநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சண்முகநாதன் அரசு தரப்பில் அளித்த ஆவணங்களும் சாட்சியங்களும் போதுமானதாக இல்லை என கூறி கல்யாண சுந்தரம் மீதான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேல்முறையீட்டில் இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டது. இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் அரசு தரப்பு சாட்சியங்கள் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு போதுமானதாக இல்லை என்று மேற்படி நபர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை அனுமதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை தொடர்ந்து அவர்கள் மூவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம், ஆசிரியர் ஆனந்தன், அலுவலக உதவியாளர் ரஜினிகாந்த் ஆகிய 3 பேரும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர்.